ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சிறப்பு பேச்சாளர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நம்முடைய வாஸ்து ராம ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய வாஸ்து ராம ஐயா அவர்கள் ஜோதிடமும் வாஸ்தும் என்ற சிறப்பான ஒரு தலைப்பில் இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அடுத்தது கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், ஆதித்யா சொர்ணலட்சுமி மேடம் அவர்கள், நித்யாவதி மேடம் அவர்கள், வெங்கடேஷன் ஐயா அவர்கள், சீனிவாசன் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நம்முடைய வாஸ்து ராம ஐயா அவர்கள் ஜோதிடமும் வாஸ்தும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டல் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி. மேடையை அலங்கரித்து கொண்டிருந்த ஜாம்பவான்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம இலக்கணத்தோடு பேசணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நான் ஜோதிடர், அதாவது வாஸ்து ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஆசிரியர் நம்ம முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் என்னுடைய ஆசிரியர். அவர் என்னை யூடியூப்பில் அறிமுகம் பண்ணார். நான் ஒரு நடைமுறையில் வாஸ்து பார்க்குற ஒரு சாதாரண ஜோதிடர் தான். என்னை ஒரு சின்ன சிற்றூரில் இருந்து இந்த அவர் எம்எம் சிஸ்டத்தில் மகரிஷி ஜோதி ஆதரச்சில் உலகம் முழுவதும் என்னை ஃபேமஸ் பண்ணிட்டார். அதனால் தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன். அதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய யூடியூப் சேனல் தான். உங்கள் மாதிரி தான் தயங்கி மேடையை மயக்க பிடிச்ச உடனே அதிரின்னு இருக்கிற அதே பார்ட்டி தான் நானும். ஆனால் இப்போது வாஸ்து நம்மளும் நடைமுறையில் நிறைய வாஸ்து புத்தகம் படிச்சுட்டு அவங்கெல்லாம் நம்மளை தலையை சுற்றி கற்றுக் கொடுக்க, தலையை சுற்றி வாஸ்து கிளாஸ் 4 முடிச்சுட்ட பின்னாடி 4 வகுப்பு, ஒவ்வொரு வகுப்புக்கு 4000 கற்றுன்னு 4 வகுப்பு முடிச்சோன்னா இனிமேல் நான் வாஸ்துவே பார்க்குறதில்ல அப்படின்ற முடிவு பண்ணவங்கலாம் என்னுடைய வகுப்புக்கு வந்துக்கிறாங்க. முதல் வகுப்பு அடிப்படை சொல்லித்தரங்க, அப்புறமா உயர்நிலை சொல்லித்தரங்க. அடிப்படை வகுப்பு ஒரு நாள் ஃபுல்லான்னு சொல்லித்தருவேன், உயர்நிலை வகுப்பு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லித்தருவேன். இந்த ஜோதிடமும் வாஸ்து ஒன்று தான். அந்த வாஸ்து இப்போது நம்ம ஜோதிடம் பார்க்குறாங்கன்னா உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பணம் நம்மளுக்கு அவசியமாக வேணும். அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த ஜோசியை நம்ம வந்துக்கிறோங்க. நம்ம எப்படிக்கிறோங்கன்னே தெரியாமல் நம்ம வாழ்கிறோங்க. நமக்கு ஆப்போசிட்டில் நம்ம போய் வாஸ்து பார்க்குற வீட்டில் என்னென்ன குறைக்குதுன்னு தெரியாது இல்லையா? அது மிக எளிமையாக சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். அதில் அடிப்படை உயர்நிலை 2 பேரும் பண்ணிடலாம். இந்த வாஸ்து வகுப்பு கற்றுக்கிறதுக்கு நம்ம 2 நாள், ஒரு நாள் அடிப்படை சொல்லித்தரேன், ஒரு நாள் உயர்நிலை சொல்லித்தரேன். இப்போ எனக்கு கொடுத்துக்கிற தலைப்பு ஜோதிடமும் வாஸ்தும். குறிப்பு நான் சொல்லும்போது மட்டும் எழுதினா போதும். சரி, நான் சொல்கிறத கேளுங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுக்க போகிறாங்க, அந்த நேரத்தில் போக நீங்கள் எழுதினு எல்லாம் வேண்டாம். வாஸ்தை பற்றி நான் ஒரு சொல்லித்தரேன். என்கிட்ட ஜோதிடம்னு ஒன்று சொல்லிட்டாரு, ஜோதிடமும் வாஸ்து அப்படி சொன்னார். எல்லா ஜோதிடரும் கைரேகை தெரிஞ்சுக்கோங்க, சாமுத்திரிகா லட்சம் தெரிஞ்சுக்கோங்க, திதி யோக கரணம் கண்டுபிடிச்சிக்கோங்க, அஷ்டவர்க்கம் போடுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க, சகல கலா வல்லவனாக வாருங்க. எதையாவது ஒரு ஜோதிடத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த ஜோதிடத்துலேயே நம்ம முன்னேறி போங்க. ஒன்றுலேயே சக்ஸஸ் பண்ணித்தாங்க. முன்னாடி நம்ம கையில் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு கேள்விக்குறியாக உட்காந்து முன்னாடி இருக்கிற அந்த பர்சன் நம்மளை பார்த்து இந்த ஜோதிகாரன் என்ன சொல்லிட்டு போகிறானோன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஜோதிடம் அந்த ஜாதகத்தை நல்லா படித்து பார்த்துட்டு கேள்விக்குறியாக இருக்கிற அந்த ஜோதிடனை ஆச்சரியக்குறியாக பண்ணுறது தான் நம்ம ஜோசியம். நம்ம அப்படியே சொல்ல அந்த ஆளுக்கு ஆச்சரியம் ஆகி போகும். என்னப்பா ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன் கேளுங்க. அந்த ஆள் ஒரு பிறந்த தேதி நேரம் கொடுக்குறாரு, நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கிறோங்க. ஐயா நீ புதன்கிழமை பிறந்துக்கிற அப்படி சொன்னால் இன்னும் சைது இதாயிரும். ஏன்னா நம்ம 2 தானே சொல்லிக்கிறோங்க, புதன்கிழமை பிறந்ததாக சொல்லிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம சூரியனை கணக்கு போட்டு பார்க்கும்போது எந்த மாதம், ஆடி மாதம், கடகராசினா ஆடி மாதத்தில் தான் பிறந்துக்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஆச்சரியப்பட்டுருவார். அந்த மாடலில் எல்லா ஜோதிடமும் கற்றுக்கோங்க. எந்த ஜோதிடமாவது வெற்றி பெறுங்க. உங்கள் வாழ்க்கையில் உயர்வு ஆயிரும். எந்த ஜோதிடமும் இல்லை, எல்லா ஜோசியமும் பணம் சேர்த்துற ஜோசியம்தான். அந்த எதிராளி நம்மளை அவஸ்தையோடு வர ஜோசியாரை நம்ம சிறப்பாக பண்ணித்தரோங்க. வாஸ்துவில் சில கருத்து சொல்லித்தரேன்.
அது நம்ம வந்து சொல்லித்தரது என்னென்னா, ஆச்சரியமான ஜோசியம். நம்ம பார்த்த உடனே அப்படியே அவங்க அதிசயமாயிருவாங்க. வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு சின்ன அப்படியே மேட்ரை சொல்கிறேன், எழுத வேண்டாம், கேட்டு மட்டும் கேட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த வீட்டில் அவங்க பெட்ரூமை பாருங்கள். வடக்கு பக்கம் தலைகாணி எந்த பக்கம் வச்சு படுத்துன்னு இருக்கிறாங்களோ அந்த தலைகாணி வீட்டில் தூங்குவாங்க. வடக்கு பக்கத்தில் தலை வச்சு அந்த அந்த தூங்குற அந்த மனிதன், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், பசங்களாகட்டும், அவங்க வீட்டில் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஓனராக இருந்தாலும் குறிப்பு கண்டுபிடிச்சிக்கோங்க. அவர் திருத்தத்துக்கு வழி நம்ம போய் பார்த்து உடனேப்பா இது யார் படுக்கிறது, நான் தாங்க, அவர் தான் ஓனராக இருப்பார், இந்த இதுதான் ஏன் வீட்டில் ஓனராக்கிற வெள்ளங்கமாக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக்கும். எப்படி தாளுக்கு தெரியும் அப்படின்னு. ஒன்றும் பெரிய மலை இல்லைங்கய்யா, தலைகாணியை தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ போட்டுக்கலாம், சிறப்பாயிருவுங்க அப்படி சொல்லலாம். ஒவ்வொரு பாகமும் வீட்டில் நிறைய இருக்குது. 4 கட்டம் தான் வீடு இருக்கிறது, 4 கட்டம் தான். ஒரு நாள் முழுக்கும் கருத்து சொல்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்குது. அந்த அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படி சொல்லலாம். எப்படியெல்லாம் அவசியம் இருக்கிறவங்களாம் சொல்லித்தரேன். வாஸ்துவை பணக்காரனாக்கவும் இது, ஏழையாகவும் நோயாளியாகவும் வருது. ஒவ்வொரு பாகமும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வீட்டில் லெட்டின் பாத்ரூம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த லெட்டின் பாத்ரூமில் தண்ணி தேங்குற பிட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னை மாநகரில் இல்லை, வில்லேஜில் இருக்குது. அந்த வில்லேஜில் நம்ம எல்லாம் நீங்கள் எப்படி வில்லேஜ் போவீங்க இல்லையா, அப்போது அந்த கழிவுநீர் தொட்டியை பார்த்த உடனே பணக்காரனா ஏழையா நோயாளியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் கேட்டுங்க. கழிவுநீர் தொட்டி ஈசானிய பாகத்தில் கழிவுநீர் தொட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த மனைக்கு உரியவன் நோயோடு வாழ்வான், அது விதி. அதே கழிவுநீர் தொட்டி இந்த பக்கம் வடக்கும் மேற்கும் வடக்கும் கிழக்கும் சேர்ந்து வடக்கில் சென்ட்ரலில் இருந்தால் அந்த மனைக்குரியவன் கடங்காரனா வாழ்வான். பழைய ஜோதிட புத்தகத்தில் சென்ட்ரல் போட்டதை சொல்லிக்கிது, போட்டுக்கிறாங்க, கடங்காரனா வாழ்வான். அதுவே வாயு மூலையில் ஒரு அடி உள்ளே வச்சு வாயு மூலையில் அந்த கழிவுநீர் தொட்டி வச்சுருந்தா அந்த கழிவுநீர் தொட்டி வச்சுக்கிற உரிமையாளர் பணக்காராக வாழ்வார். சாதாரணமாக கழிவுநீர் தொட்டி தானே நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் பணக்காரனா ஏழையாக வாட வைக்கும். யாரெல்லாம் இந்த வீட்டில் அந்த கழிவுநீர் தொட்டி ஒன்று, ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. சமையலறை பெருசாக இருந்தால் எல்லா வீட்டை விட மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10ன்னா சமையலறை 20க்கு 10 இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஓப்பனாக பெருசாக. சமையல் மாத்திரமே அதில் வந்து சமையல் பண்ணுறது மட்டும் சாப்பிட்றது, சமையல் பண்ணுறது சாப்பிட்றது, இது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். சமையல் அறையை கட்டுப்படுத்தி வைக்கணும். டைனிங் தேனை இது தனியாக பிரித்து வச்சா குறைச்சி வச்சா நல்லா இருப்பாங்க. சமையல் அறையினுடைய புளோரு இல்லை சமையல் அறை வச்சுக்கிற பாகம் வளர்ந்திருந்த அவஸ்தையில் வாழ்வாங்க. சமையல் அறை வளர்ந்திருந்தால், அதாவது எந்த பக்கமும் வெளி பக்கம் இருக்கலாம், ஃப்ளோர் ஒயிட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க அவஸ்தையோடைய வாழ்வாங்க. 2, அந்த கழிவறையே சரியான இடத்துல பயன்படுத்தினா நல்லா வாழ்வாங்கன்னு சுற்றி வந்தாங்களா. பூஜை அறையும் ஒரு மனிதனை ஒரு முழுமை பண்ணும். ஈசானிய பாகத்திலேருந்து இப்போ குபேர பாகம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எங்கன்னா குபேரனுக்கு ஈசானியத்தில் தண்ணி தொட்டி வைக்கிறாங்க, புனிதமானது. அக்னியில் சாப்பாடு பண்ணுறதுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. அடுத்தது நிருதி பாகம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஐயா முன்ன ஒரு ஆள் சொன்னார், நம்ம ஜாம்பவானு மேலே வெயிட் வைக்கணும்னு சொன்னாருங்களா. சனி ராகு ரெண்டும் சந்திக்கிற இடத்துல நிருதி மூளை வச்சு மேலே வெயிட் வச்சு அழுத்தி வைக்கணும்னு சொன்னார். மிக சிறந்த கருத்து. நம்ம ஒரு தரம் அவர் சொல்லும் போது அப்படியே வாங்கி இந்த காதில் விட்டுட்டுங்க. ஆனால் மெதுவாக எவ்வளோ பெரிய இங்கே வந்த ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நிறைய கருத்தை பதிவு பண்ணாங்க. ஆனால் முன்னாடி உட்காந்து மாணவராக அதெல்லாம் குறித்து வச்சிக்க முடியல. எவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுக்கிறாங்க அந்த கருத்தை. இந்த கருத்தை நமக்கு சொல்கிறதுக்கு அவங்க ஒரு 30 வருஷமாவது அதை சேகரிப்பு பண்ணிச்சுக்குவாருங்க. வேகமாக சொல்லிட்டாரு, நம்மளால் சேகரிக்க முடியல. அந்த ஒவ்வொரு ஜாம்பவானையும் இங்கே வகுப்பு எடுக்க சொல்லி நமக்கு அவர் 30 வருஷம் பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். மிக சிறப்பாக யாரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ஒவ்வொரு வகையிலும் சிறப்பான ஜோதிடர், சிறப்பான ஜாதகர். நம்ம இங்கே வந்து நம்ம ஜாதகம் படிக்கலாம், பேசலாம், செய்யலாம். மேடையில் பேசுகிற அளவுக்கு திறமை இருக்கிற பார்ட்டி தான் நம்ம இங்கே மேடையில் இருக்கிறவங்க. அவ்வளோ கருத்தையும் தன்னுள்ளே வச்சு மறைச்சி வச்சாமல் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, வாரி வழங்கிட்டாங்க. அதை பிடிச்சி வைக்க முடியல நம்மளால். அதனால் எல்லாம் இங்கே பேசிய ஐயா நம்ம தாந்திரிய சக்கரவர்த்தி இருக்கிறாரு, நம்ம எங்கள் குருநாதர் இருக்கிறாரு, இந்த முன்னாடி பேசிட்டு முன்னாடி அமைதியாக உட்காந்துக்கிறாரு, பின்னாடி இருக்கிறார், அவங்களோட பேசிட்டு வந்துக்கிறேங்க. இதுக்கு பின்னாடியும் பேச போகிறாங்க, எல்லாராலும் பேச முடியாது இல்லையா. அந்த ஜாம்பவான்கள் ஒவ்வொரு வகுப்பாக
நம்ம இந்த இடத்துல மாசாந்திர கூட்டம் இருந்தது. ஒரு நாள் சிறப்பு வகுப்பு அவங்கக்கிட்ட சிறப்பு வகுப்பு அதை நம்ம வாங்கிக்கணும். அப்போ வாங்குறதுக்கு என்ன வழின்னா, இப்போ மேடையில் பேசும்போது இப்போ சிறப்பாக நிறைய பேர் பேசிட்டாங்க, 3-4 பேர் பேசிட்டாங்க. அவங்க கையில் நம்பர் வாங்கி எங்களுக்கு ஒரு வகுப்பு போட்டு கொடுப்பா அப்படி சொல்லி 10 நாளைக்கு இப்போ நீங்கள் அவங்க 30 வருஷம் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரே நாள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஜோதிடர் படிக்கும்போது ஏழையாக இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடம் படிக்கும்போது ஏழையாக இருக்கலாம். எந்த ஜோதிடத்தாவது ஒன்று கெட்டியாக பிடிச்சின்னு பணக்காரனாக வாழணும். ஏழையாகவே ஜோசியம் இருந்தால் ஜோசியம் சரியாக கற்றுக்கலன்னு அர்த்தம். எந்த ஜோதிடமாவது நீங்கள் சாதாரணமாக கைரேகையை கற்றுக்குங்க. கைரேகை கூட ஒரு தெருவில் வச்சுக்கின்னு கைரேகை வச்சுக்கிற சும்மா ஆக்டிங் பண்ணிடுறாங்க. உண்மை அது இல்லை. கைரேகையில் நம்ம ஜாதகத்தில் வச்சுக்கிற அத்தனை ரேகமே இந்த கையில் ரேகை வச்சுக்கிறாங்க. நம்ம ஜோசியராக வாழ முடியுமா அப்படி பாருங்கள். பெண்களாக இருந்தால் இடது கையும், ஆண்களாக இருந்தால் வலது கையும் உங்கள் கையை வச்சுங்க. ஒரு 2-3 குறிப்பு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. நீங்கள் ஜோசியராக பிரகாசம் பண்ண முடியுமா அப்படி சொன்னால், நீங்கள் ஜோதிடராக இப்போ நம்ம படிக்கிற ஜோசியராக இருந்தால் இந்த விரல் ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள், இங்கே பக்கம் திரும்பி பாருங்கள். லெஃப்ட் கையில் ஆண்கள் வலது கையை பாருங்கள், பெண்கள் இடது கையை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஜோசியம் வருமானு இறைவன் படிச்சிருக்கிறாரு, புதுசாக இன்றைக்கி இல்லை. பெண்களாக இருந்தால் லெஃப்ட் கை, ஆண்களாக இருந்தால் வலது கையை பாருங்கள். அதில் இந்த புறங்கையில் பின்னாடி பக்கங்கிற விரல்லேருந்து ஒரு ரேகை உருவாகும். அது பேர் அருள் ரேகை. இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த ரேகை வரும். இறைவனுடைய அருள் இருந்தால் அந்த ரேகை வரும். அது எந்த ஜோதிட இந்த கைரேகை புஸ்தகத்தில் எந்த புஸ்தகத்திலையும் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவனுடைய அருள் புறங்கையிலிருந்து வந்தால் அந்த ஒரு ரேகை உருவாகியிருந்தால் நீங்கள் ஜோதிடர். நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த ரேகை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பிரகாசமான ஜோசியராக மாறிடலாம். ஐயா அப்புறம் எதிர்ப்பெல்லாம் அப்புறம் சொல்லலாம், ரைட். அப்போது பிரகாசமான ஜோசியராக இறைவன் உங்களுக்கு அருள் கொடுத்தா, அருள் ரேகை ஒன்று இருக்குதுன்னா அந்த புறங்கை வழியில் ஒரு ரேகை உருவாயிருந்தால் நீங்களே ஜோதிடர்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் நம்மளுக்கு விதி போட்டுட்டார் செய்யலான்னு சொல்லி. நிறையா பேருக்கு ஒரு ஒரு இந்த கையில் இதிலே நம்ம கட்டமெல்லாம் இதிலே இருக்குது. இந்த பெருவிரலுக்கு அடியில் இருக்கிறது வந்து சுக்கிரமேடு, இது புதன்மேடு, சூரியன் மேடு. இந்த பொட்டு வைக்கிற விரலுக்கு பக்கம் இருக்குது சூரியன் மேடு. நடு விரல் இருக்கிறது பேர் சனிமேடு, இது பேர் குருமேடு. இப்போது இந்த சுக்கிரன் மேட்டை சுற்றி ஒரு கை வேற ஒரு ரேகை வருது பாருங்களா, எல்லாருக்குமே இருக்கும். ஐயா சொன்னார், இங்கே ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னீங்க. கையை பார்த்த உடனே எத்தனை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு ஒரு செகண்ட்லேயே சொல்கிற ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க. சுக்கிரமேட்டில் தெளிவான கை இருந்தால் உடல்நிலை சீராக இருக்கும். ஐயா நான் வாஸ்து ஜோதிடன், நான் தலைப்பு மாறாமல் போயிடுறேன். அவர் ஐயா ஜோசியத்தை பற்றி சொல்லி வாஸ்து சொல்லி சொன்னதுனால கட்டம் மாற மாட்டேன், சொல்லிடுறேன். இந்த சுக்கிரன் வளைவும் எங்கேயாவது இப்போ பெண்களாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணிக்குவாங்க, ஆண்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எத்தனை இடத்துல இந்த சுக்கிர வளையம் கட்டாகி இருக்குதோ அத்தனை ஆப்ரேஷன் பண்ணிக்குவாங்க அவங்க உடலில். அந்த எந்த காலகட்டம்னு ஒரு விதி நிர்ணயம் சொல்கிறாங்க, நெல்லெல்லாம் அளவு வச்சு. இந்த சுக்கிர வளையத்தில் இந்த சுக்கிரன் சுற்றி இருக்கிற அந்த இது வளையத்தில் எங்கேயுமே கட்டாகலைன்னா உடல்நிலை சீராக்குது, இனிமேல் ஆப்ரேஷன் இல்லை. அது இறைவன் வகுத்த வழி. நம்மளே இந்த சந்திரமேடுன்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த சந்திரமேட்டில் இந்த ரேகை, இந்த புத்தி ரேகை போயிருந்தாலும் சரி, இந்த இருதய ரேகை, எந்த ரேகை வந்து சந்திரன் மேட்டில் வந்தால் கற்பனை திறன் இருக்கும். புத்தகம் எழுதுறதுக்கு இந்த ஜோதிடர் முன்னாடி இருக்கிற ஜோசியம் புஸ்தகம் எழுதுறவங்களுக்கு சந்திரன் மேட்டில் வந்து ஒரு ரேகை சேர்ந்து இருக்கும். சந்திரன் மேடு, சுக்கிரன் மேட்டில் இல்லாத சந்திரன் மேட்டில் இங்கே இந்த ரேகையில் ஒரு ரேகை உருவாகிறவங்க தான் புஸ்தகம் எழுதுகிற அளவுக்கு டேலண்ட் பார்ட்டி, புரியுதுங்களா? அப்புறம் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க. 100 பேருக்கு, இந்த 500 பேருக்கு வேலை கொடுக்குற பார்ட்டி. இந்த கையில் சுக்கிர வளையம்னு ஒரு வளையம் இருக்கும், நிலவு மாதிரி. அந்த ஒரு ரேகை மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ரேகையும் இருக்காது. அவங்க 100கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற மிகப்பெரிய பார்ட்டி. நம்ம ஜோசியம் சொல்கிறதில் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியோ ஒரு மோடியோ யாரோ ஒரு ஆள் பேசும்போது இப்படி கையை சாட்டும்போது நம்ம கையை பார்த்துக்கலாம், இவர் பெரிய ஆளா சின்ன ஆளா. அது எந்த ரேகையுமே கட்டானால் அந்த ரேகை வேலை செய்யாது, புரியுதுங்களா? இப்போது இந்த சுட்டு விரலுக்கு கீழே ஒரு ரேகை இருக்குது, அது மனைவி ரேகை. கணவனாக இருந்தால் மனைவி ரேகை, அவங்க பெண்ணாக இருந்தால் கணவன் ரேகை.
அந்த ரேகை இந்த சுட்டு விரலுக்கு உள்ள கீழே இருக்கிற ரேகை பிரிஞ்சு இருந்தால், பிரிஞ்சு அந்த முன்னாடி முனுக்கு அப்படி கிழிஞ்ச மாதிரி இருந்தால் அந்த சின்ன ரேகை அவங்களுக்கு உடல் நல கோளாறு ஏற்படும் அல்லது தற்கொலை பண்ணுகிற எண்ணம் தோன்றும். அந்த சுட்டு விரலுக்கு கீழே இருக்கிற ரேகை கிழிஞ்ச மாதிரி இருந்தால், அது சென்டரில் கட் ஆகிட்டு இருந்தால் அவங்க மரணத்தை சந்திப்பாங்க. அது இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஜோதிட வரலாறு. நிறைய இந்த கை ரேகை வச்சு ஒரு சாயந்தரம் வரையும் நம்ம பாடம் நடத்தின்னு போகலாம். எத்தனை வருமானம் வருதுன்னு இந்த கையை பார்த்தே சொல்லிடலாம். இந்த தனரேகை எத்தனை இருக்குது, சூரியன் வழியில் ஒரு ஜனரேகை இருக்குதா, இந்த புதன் ரேகையில் ஒரு தனரேகை இருந்தால் ஜோதிடத்தில் சம்பாதிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதியில் சம்பாதிக்கிறவங்களுக்கு புதன் ரேகை, புதன் மேட்டில் ஒரு ரேகை கோடு போட்டு இருக்கும், அது தனரேகையாக யூஸ் ஆகும். அதே நேரத்தில் சூரியனில் ஒரு ரேகை உருவாகி இருந்தால், கட்டாகாமல் இருந்திருந்தால் அரசாங்க வழியில் பணம் சம்பாதிக்கலாம். அதுவே இந்த நடுவரலில் ஒரு ரேகை போயிடுச்சுன்னா இரும்பு சம்பந்தமான தொழில், ஹோட்டல் தொழில், சனியினுடைய வேகத்தில் துட்டு சம்பாதிக்கலாம். இந்த ஆள்காட்டி விரலில் இருக்கிற ரேகை ஒரு கோடு, தனித்த கோடு இருந்தாவோ ஸ்டார் இருந்தாவோ அதுவும் வருமானத்தை தரும். அதுவும் தனரேகை தான். தனரேகை 4 இடத்துல இருக்கும். இந்த மணிக்கட்டிலேருந்து ஒரு ரேகை வரும், இந்த சுண்டு விரலில் ஒரு ரேகை வரும், இந்த பொட்டு வைக்கிறங்களே அந்த விரல் அடியில் ஒரு ரேகை வரும், சூரிய ரேகை. எந்த இடத்துல எந்த வருமானம் வருதுன்னு கையிலேயே பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு மிக சிறந்த ஒரு கலை தான் இந்த ஜோதிட கலை. சாமுதிரிகா லட்சணத்தில் வர்றது தான் ஜோதிடம். நம்ம இவ்வளோ நேரம் ஜோசியம் பேசியிருந்தாங்க, நான் வாஸ்து பற்றி பேசுகிறேன். ஐயா ஜோதிடமும் வாஸ்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என்னுடைய குருநாதர். அதனால் இந்த கைரேகையை கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வரேன். நான் கைரேகை நிபுணர் இல்லை, ஆனால் கைரேகை தெரியும், சாமுதிரிகா லட்சணம் தெரியும், ஜோதிடம் தெரியும், திருமண பொருத்தம் தெரியும், எல்லாமே புக்கெல்லாம் போட்டு ஜோசியம் சொல்கிறேன். மிக அதிகமாக செய்கிறது வாஸ்து தான். ஒரு வீட்டை போய் பார்த்த உடனே அந்த வீட்டினுடைய நீளம் அகலம் கண்டுபிடிச்சி அவங்க சரித்திரத்தை சொல்லிடுவேன் ஒரே செகண்டில். நான் ஐயாவோட சந்திக்கும் போது ஒரு 12,000 வீடு பார்த்துருந்தேன். இப்போது ஒரு 17,000 வீடு பார்த்துக்கிறேன், வாஸ்து பார்த்துக்கிறேன். தினமும் வாஸ்து பார்க்குறது தான் வேலை செய்யுங்க. ஆனால் வாஸ்து பார்த்தா அந்த வீட்டுக்காரர் அந்த மாடல்லே இப்போ நம்ம ஜோதிடத்தில் சம்பாதிக்கிறதுக்கு 2 வகுப்பு இன்னும் அட்டன் பண்ணிங்கன்னா 1 மாதம், அதாவது வேலை இல்லாத ஒரு ஜோதிடர் இருந்து வாஸ்து கற்றுக்குன்னா நான் சொல்லித்தரேன். மாதம் 20,000லேருந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற வாய்ப்பு நான் உருவாக்கி தரேன். நீங்கள் எளிமையாக ரொம்ப சிம்பிளாக எல்லாமே ஒவ்வொரு பாடமாக சொல்லித்தரேன். நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிடலாம் ஈஸியாக. அந்த வாஸ்துவில் நீங்களும் ஒரு இந்த சாதாரணமாக கொஞ்சமாக கற்றுன்னு போயிட்டு வாஸ்து சொன்னீங்கன்னா, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது பாதி வரையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் மறந்து போச்சுன்னு சொன்னால் பேஷண்ட் செத்து போயிடுவார். அது முழுசுமே தெரிஞ்சுன்னு போய் நம்ம சொன்னோங்கன்னா அந்த பேஷண்ட்டும் பழிச்சுக்குவார். நம்ம எந்த ஜோதிடம் கற்றுக்கினாலையும் தெளிவாக கற்றுனீங்கன்னா ஜோதிடம், நம்ம உங்ககிட்ட யாரோ ஒரு ஆள் ஜோசியம் கற்றுன்னு போயிட்டு நம்ம அவங்களை அப்ளை பண்ணாங்கன்னா இன்னொரு நாளைக்கு நம்மக்கிட்ட கூட்டம் வந்தால் அவனுக்கு நம்ம ஜோசிச்சுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க, நம்மக்கிட்ட ஒரு ஆள் ஜோதியம் பார்க்கறது வராரு, போயிடுறாரு. அவர் நம்மக்கிட்ட திருப்பி இன்னொரு ஆளை கூட்டம் வந்தால் அன்றைக்கி தான் நம்ம ஜோதிச்சு மாதிரி, அவங்க இல்லை. அப்போ அவருக்கு சக்ஸஸ் ஆகிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சக்ஸஸ் ஜோதிடம் சொல்லி தர எங்கள் குருநாதர், குருநாதர் இந்த ஒரு ஐங்கரன் ஜோதிட மாணவராக இருந்து, ஆசிரியராக இருந்து, எங்களுக்கெல்லாம் மாணவராக இருந்து, எங்களுக்கே உயர்நிலையை சொல்லிக் கொடுத்து இந்த உலகம் முழுவதும் உள்ள இந்த MM சிஸ்டத்தில் உள்ள மாணவர்கள் ஐங்கரன் ஜோதிட மாணவர் தான் எங்கள் குருநாதர். எங்களுக்கு ஐங்கரன் தான் மாணவர் சொல்லிக் கொடு, அவர் எங்களுக்கு ஆசிரியர். அடிப்படை சொல்லிக் கொடுத்தாரு, உயர்நிலை சொல்லிக் கொடுத்தாரு. உலகத்தில் நீ யாருன்னு என்னை காட்டி கொடுத்துட்டாரு. நான் இந்த மேடை இப்படி பிடிச்சா இப்படி கடன்னு ஆடும் இந்த மைக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் மைக் கொடுத்தீங்கன்னா நான் பேசினே இருந்துருவேன். ஜோதிடத்தை பற்றி பேசுவேன், எல்லா வகையிலுமே சொல்லித்தரேன். நிறைய குறிப்பிட்டு வந்துக்கிறேன். பேசுறதுக்கு ஆரம்பித்த உடனே இந்த குறிப்பை பார்க்க விட்டுறது போயிடுச்சு. உங்களுக்கு குறிப்பை பிடிக்கணும்னு சொல்கிறதுக்கு அப்போ நம்ம உங்களை ஜோசி ஒவ்வொரு டைப்பாக சொல்லித்தரேன். நம்ம சொல்லித்தரத்தை மனசுக்குள்ளே வாங்கிங்க. எழுதுறதெல்லாம் அப்புறம் நான் சொல்லித்தரேன். அப்போ எழுதிங்க. இப்போ எழுதுனா ஐயா சொன்னார், எங்களால் எழுதுங்க, ஒன்று எழுதுனுங்க, ஒன்று எழுத முடியல, ஒன்று எழுதுனுங்க, ஒன்று எழுத முடியல. அப்போது பாதி கிணத்து எங்களை நாட்டி விட்டுட்டு போட்டார். அவர்கிட்ட முழுசும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லி வச்சுக்கிறேன். ரைட்டுன்னு சொல்லிக்கிறாரு. அவர் நம்பர் கூட சொல்லாது போயிட்டு நாங்கள் தான் கேட்டு வாங்கினுங்க. ஐயா இப்போது ஒன்று நான் வெறும் கைரேகைக்கு போயிட்டேன். இப்போ வாஸ்து சொல்லித்தரேன். எல்லோரும் பஞ்சாங்கம் வச்சு நிற்கிறீங்க இல்லையா? பஞ்சாங்கத்தில் யோகினின்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு யோகினியை தெரியும்? சும்மா விரல் காட்டுக்கு தூக்குங்கள பார்க்கலாம். எத்தனை பேருக்கு யோகினியை தெரியும்? யோகினி பஞ்சாங்கத்தில் யோகினி பார்க்க தெரியுமா?
ரைட், கை தூக்குங்க ஐயா, ஏன் நாங்கள் பார்க்க தெரியும் அப்படி சொல்கிறதுக்கு. ஐயா யோகினி ஒரு வேலை செய்துங்க, சிறப்பான வேலை செய்து. யோகினின்னு வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யோகினி வடக்கு பார்க்குதா, கிழக்கு பார்க்குதா, வடகிழக்கு பார்க்குதா, வடமேற்கு பார்க்குதா, நிலத்தை பார்க்குதா, ஆகாயத்தை பார்க்குதா, பூமியை பார்க்குதான்னு எழுதி வச்சுக்குது. தெரியுதுங்களா? உங்களை யாராவது பொண்ணு பார்க்குறதுக்கு, நான் பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரு எந்த திசையில் பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறான்னு பாருங்கள். அந்த பொண்ணு பார்க்குற பார்ட்டி எந்த திசையில் போகிறாரோ அந்த திசையில் யோகினி பார்க்கக்கூடாது. ஆமாம், யோகினி அந்த பார்க்குற திசையில் போனாருன்னா பொண்ணு பார்க்குறது ஃபெயில் ஆகி போகும். ஒன்று பொண்ணு பார்க்குறவங்களுக்கு. இன்னொன்று, விவசாயிக்கு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு விதை போடுறாங்கன்னு வச்சிங்களேன், பூமியிலேருந்து ஆகாயத்திலேருந்து யோகினி பூமியை பார்க்கும் பொழுது பூமியில் விவசாயம் பண்ணால் அந்த விவசாயம் வீட்டுக்கு வந்து சேராது. ஜோதிடர்களுக்கு புதுமையான கருத்தாக இருந்தால் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, விவசாயிகளுக்கு உதவும். உங்களை வந்து வேறு பெரிய டவுனில் மட்டும்தான் பார்க்க மாட்டாங்க, வில்லேஜில் இருக்கிறவங்கள விவசாயத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க இல்லையா? அப்போ நாற்று நடுறதுக்கு கூட நம்மளை கேட்பாங்க இல்லையா? அப்போது எந்த நாற்று விட்டாலும் யோகினி பார்க்குற பக்கம் இருக்கிற யோகினி எந்த திசையை நோக்கி பாடுதோ அந்த செய்கிற செயல்பாடு வீடு வந்து சேராது, வெற்றி பெறாது. யோகினி வடக்கு பக்கம் பார்க்குதா, கிழக்கு பக்கம் பொண்ணு பார்க்கறது போங்க. யோகினி மேலுக்கு பார்க்குதா, கீழே பூமியில் வரைங்க. யோகினியையும் நாம் பார்க்கணும்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆமாம், பஞ்சாங்க சுலோகல் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்கள். ஆமாம், ரைட். பஞ்சாங்கத்தில் யோகினி இருக்குது. பஞ்சாங்கம் எல்லாருமே ஜோதிடர் எல்லாம் பஞ்சாங்கம் பாருங்கள். பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்குறாங்களா? தினமும் பஞ்சாங்கம் பார்த்தா உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் தள்ளி போகும். ஞாபகம் வச்சுங்க. தினமும் பஞ்சாங்கத்தை ஒரு தரம் பெரட்டி அன்னைக்கு தேதியில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு தரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 வயசு வாழ்ந்தால் 80 வயசு ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கை சேர்ந்து வரும். அதனால் உங்கள் ஆயுசும் கூடும். அதனால் பஞ்சாங்கத்தை தினமும் பாருங்கள், அது எந்த நாளான இருக்கட்டும். நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன குறிப்பு தான். உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் ஒரு நாள் கூட்டி போயிடும். சரிங்களா? எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியாது. இப்போ இங்கே நம்ம சொல்கிற கருத்து, நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவுனா என்னுடைய பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு வந்துடும் இல்லையா? அதுக்காக நம்மளுடைய பேச்சு உங்களுக்கு மக்களுக்கு உதவணுன்றது தான். அடுத்த கட்ட ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். நம்ம வீடு கட்டிட்டு இருக்கிறோங்க. வீட்டில் நம்ம ஜாதகத்தில் சிம்ம பார்வை, ஐயா சிம்ம ராசிக்கார் தான், ஐயா பற்றி அவர் மன்னிச்சிருங்க. ஜாதகத்தில் சிம்ம ராசிக்கார் வீட்டுக்கு நேர் வீடு இருந்தால் நீங்கள் வாசக்கால மாற்றிருங்க. சிம்ம பார்வை தான் வெற்றி பெறும், அவங்க தான் ஜெயிப்பார், நாம் தோல்வி அடைவுங்க. இப்போது ஐயா வீட்டுக்கு எதிர்க்கா நேர் வாசக்கால் இருந்துச்சுன்னா ஐயா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா வீட்டுக்கு நேராக அவர் சிம்ம ராசிக்கார், இந்த வீடு ஐயாவது, அதுக்கு நேராக இன்னொரு ஆள் வீடு இருந்துச்சுன்னா இவர் அப்படியே வச்சுன்னுக்கிட்டோம், அவங்க வாசக்காலில் மாற்றி வச்சா வெற்றி பெறுவாங்க. அதுக்கு நேராக இருக்கிற கடை தோல்வி அடையும், அதுக்கு நேராக இருக்கிற வீட்டுக்காரும் தோல்வி அடைஞ்சிருவார். அதனால் சிம்ம பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் ஜாதகத்தில். ஒன்றாச்சுங்களா? வீட்டில் நம்ம வீடு இல்லாத நம்ம வந்து வீட்டில் கொடுத்தனுங்கிறங்க. அந்த ஊரில் மாரியம்மன் கோயில் இருக்கும், அம்மன் கோயிலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கோயிலில் சிம்மம் இருக்கும் 4 பக்கமும். எந்த பக்கம் சிம்மம் என் வீட்டை பார்க்குதோ அந்த வீட்டுக்கார அவஸ்தையில் இருப்பாங்க. அது ஜோதிட விதி. ஒரு தரம் நம்ம ஒரு விதியை சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லி அவங்கள வாழ வைக்கணும். சிம்மத்தை மாற்றி வைக்க முடியாது. சிம்மம் அப்படியே தான் ஒரே தாவல் தான் பார்க்கும். சிம்மம் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு இப்படியெல்லாம் பார்க்கவே பார்க்காது, ஒரே பார்வையாக பார்த்துனுக்கும். சிம்மம் செஞ்சு வச்சுக்கிற சிமெண்ட்டில் வச்சுக்கிற சிம்மம் மாற்ற பார்க்காது இல்லையா? எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி திருப்பி அந்த பார்வையை அமைக்கிற மாதிரி வச்சுட்டா அந்த வீட்டுக்காரர் தப்பிச்சுக்கிறாரு. தான் எளிமையான விழி. நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடணும். நம்ம போய் பார்த்த உடனே இந்த வீடு சிம்ம ராசி, சிம்மம் வந்து தாக்கம் இருக்குது அப்படி சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம இந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஆனால் வீட்டில் நம்ம போய் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு என்ன ராசி, உனக்கு என்ன ராசின்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. தெரிஞ்சதுனால சொல்லிட்டு நம்ம ஐயா இந்த சிம்ம ராசின்னு சொல்லிட்டுருக்கா. ஆனால் இப்போ அந்த மாதிரி யார் வீட்லையாவது சிம்மம் பார்வை இருந்தால் அவங்க அவசரம் தான் வாழ்வாங்க. நீங்கள் போய் வாஸ்து பார்க்கறது போனால் நான் 10 குறிப்பு சொல்லிட்டு போயிடுறேன். சொன்னீங்கன்னா ஐயா யாருமே இல்லை நீயே சொன்னால் சாயந்தரம் 6 பேர் நான் உடனே சொல்லிட்டு போயிடுறேன். சரிண்ணா? கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நான் சொல்கிறதுக்கு நான் தயாராகிறேன். ரைட். நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க.
வேலை இல்லாத அவஸ்தைப்படுறாங்க. அதே நேரத்தில் பசங்க சரியாக படிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தலைவாசல் இருக்குதுங்களா, முன்னாடி பக்கம் உட்காந்து இருக்கிற விநாயக பெருமான் டைல்ஸும் சரஸ்வதி வச்சா பசங்க சிறப்பாக படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளார தலைவாசலில் சைடில் 2 பக்கமும் விநாயக பெருமான் உட்காந்து இருக்கணும், பக்கத்தில் சரஸ்வதி உட்காந்து இருக்கிற மாதிரி வச்சா பசங்க சிறப்பாக படிப்பாங்க. படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் பசங்க இருக்குது, பேரம்பேச்செல்லாம் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் படிக்கணும் இல்லையா. தினமும் படின்னு சொன்னால் நம்மளை வந்து வித்தியாசமாக பார்க்குவாங்க. இனிமே செய்ய வேண்டாம். நீங்கள் விநாயகர் பெருமான் டைல்ஸும் சரஸ்வதி டைல்ஸ் வைங்க, சிறப்பாக படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் செல்வம் வந்து எத்தனையோ வகையில் வரும், காசு வரும், நமக்கும் தெரியாமையே போயிடும். அதுக்கு தலைவாசலுக்கு உள் பக்கத்தில் லட்சுமியை ஊட்ட பார்த்து வைக்கணும். வீட்டில் பார்த்து எங்கேயாவது நம்ம போனாவோ யாரையாவது நம்ம கதவை தட்டினாவோ அந்த லட்சுமியை பார்த்துட்டு கதவை திறந்தால் நமக்கும் சிறப்பு நடக்கும், வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கும் வேலை நடக்கும். அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க, சரி பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க, சரி பண்ணிடலான்னு சொல்லி. வீடு கட்டும்போது வாஸ்துல 2 ஜோதிடம் இருக்குது. ஒன்று குழி பொருத்தம் பார்க்கறது. குழி பொருத்தம் பார்க்கும்போது இந்த என்ன பொருத்தம், என்ன இது வருது, யானை மனை வேணும், பசு மனை வேணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. அது குழி பொருத்தம். அந்த பொருத்தம் பார்க்குறதுனாலையும் வகுப்பெடுத்து சொல்லி தந்துடுறேன். இந்த குழி பொருத்தம் பார்க்கலாம், இப்படி தான் செய்யலான்னு. அது இல்லாமல் அடி கணக்கில் பார்த்து இது இத்தனை அடி வச்சா இத்தனை ஆயுஸ்க்குது அப்படி சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஐயாவுடைய சேனல் தான். அதில் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போ வந்து வேறு சேனலில் இருந்தார் அவர், இப்போ தான் எம்எம்ஸ்ட்டை வச்சுருக்கிறாரு. அந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் மிராக்கல் ஆஃப் வாஸ்து படி நான் வந்துடுவேன். அது ஐயாவுடைய தயவு தான், எனக்கு இது சேனலே இல்லை, அவர் தான் என்னை வந்து பெருசாக பண்ணி விட்டார். அப்போது அந்த சேனலில் நான் ஒரு 10 கருத்து சொல்லிக்கிறேன். எந்த மாடலில் யாராவது இந்த இந்த எங்களுக்கு வாஸ்து வேணும் அப்படி சொன்னால் ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா நான் வகுப்பு எடுத்துறேன், அடிப்படை சொல்லித்தரேன், ஒரு நாளைக்கு உயர்நிலை சொல்லித்தரேன், 2க்கு மேலே சொல்ல தேவையில்லை, அதுவே போதும். நீங்கள் போய் அந்த யாரோ வீட்டை வாஸ்து பார்க்குறீங்களோ அவங்கள சக்ஸஸ் பண்ணிடலாம், நீங்களும் சக்ஸஸ் ஆகிடலாம். புரியுதுங்களா? ஒவ்வொரு மாதமும் வாஸ்து அடிப்படை முடிச்சுட்டு உயர்நிலை முடிச்சுட்டு பின்னாடி 100% 20,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரையும் சம்பாதிக்கலாம் ஒவ்வொரு ஆளும். நம்மளுக்கு தொழில் செய்ய முடியாத ஒரு ஏழை ஜோதிடராக இருந்தால், நம்ம எதுவும் வேலை இல்லை அது இது பண்ண முடியல அப்படி சொன்னால், நான் இந்த ஜோதிடம் கற்றுக்குன்னு சொல்கிறேன். எங்கள் பசங்க நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறது, எல்லா ஜோதிடமும் கற்றுக்குன்னு சொல்கிறாள். சகல கால எல்லாமே உலகத்தில் என்னென்ன தெரியுமோ அத்தனையும் கற்றுக்கணும். நாங்களும் நிறைய பேர் கற்று வச்சுன்னுக்கிறேங்க. சிலம்பம் சொல்லித்தார் தெரியும், யோகா சொல்லித்தார் தெரியும், எனக்கு நிறைய கலை கற்று வச்சுன்னுக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஜோதிடம் தான் என்னை வந்து பிரகாசம் பண்ண வச்சதே. அந்த மீதி கலையெல்லாம் என்னை பிரகாசம் பண்ண வைக்கல. இந்த ஜோதிட கலை இதை வந்து நான் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்துக்கிறேன் ஊருக்கு. இந்த தொழில் ஒரு 4-5 தொழில் செய்கிறேன். அத்தனையுமே எனக்கு இறைவன் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதிலெல்லாம் எனக்கு மன நிறைவு இல்லை. என்னுடைய குருநாதர் எங்கே வான்னு சொன்னால் ஓடிடுவேன், நான் ஓடி வந்துடுவேன். அது எந்த மூலையும் எனக்கட்டும். அவர் 1 வருஷமாக என்னால் பார்க்க முடியாது போச்சு. அந்த இயக்கவே இன்றைக்கி ஓடி வந்து அவரை பார்க்குறதுக்கே வந்தேன். இன்றைக்கி வந்த நோக்கமே என்னுடைய குருநாதரை சந்திச்சுட்டு போகணுன்ற ஒரே நோக்கம்தான். ஆனால் இங்கே வந்தும்போது தான் தெரியுது, எத்தனை பேர் வந்தாலும் சரி பரவாயில்ல, அத்தனை பேருக்கும் நான் வகுப்பிட்டு சொல்லித்தரேன். ஐயா நான் பாட்டுக்கு வேகமாக பேசிக்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது புரியாத மக்கள் தான் நான் பேசுறது புரியுது இல்லையா? ஏன்னா ஈரோடு சைட்லெல்லாம் போய் பேசினா தமிழில் பேசுங்க அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் கேட்டு ஐயா எப்போ தமிழில் பேசுவீங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ எப்போ தமிழில் இவ்வளோ நேரம் பேசுறது, இவ்வளோ நேரம் கேட்டு பின்னாடி இது தமிழ் இல்லை ஒத்துக்கவே மாட்டேங்க அப்படி சொல்கிறாங்க. சென்னை பரவாயில்ல ஏற்றுக்குச்சு, சென்னை எங்களை ஏற்றுக்குச்சு பரவாயில்ல. எல்லா மக்களும் வந்து நம்ம பேசுகிறத கேட்குறாங்க, ரைட்டு தமிழ் ஒத்துக்கினாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சகஜமாக பேசி எதுகை மோனையோட இலக்கணத்தோடு பேச மாட்டோம், சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிடுவோம். நாங்கள் எத்தனை பேருக்கு வந்து இதில் என்னுடைய துறைத்து எத்தனை பேருக்கு வாஸ்து தெரியும், சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு நோக்கத்துக்காக எத்தனை பேருக்கு வாஸ்து தெரியும்? ஓகே ரைட். வாஸ்துலேயே வீட்டில் வந்து தகவல் சொல்லி வாஸ்துல துட்டு சம்பாதிக்கிற ஆள் யாருன்னாக்குறாங்களா? ஓகே ரைட். அவங்கெல்லாம் வகுப்புக்கு வந்தா இப்போ என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது 3 மடங்கு சம்பாதிக்கலாம். யாரெல்லாம் வாஸ்து நடைமுறையில் ஆஃபீஸ் வச்சு நான் ஜோசியம் வச்சுன்னுக்கிறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் சம்பாதிப்பீங்க, அது குறையெல்லாம் சொல்லலை. அதுவே வாஸ்து போய் சொன்னீங்கன்னா 3 மடங்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன். வாஸ்து ஜோதிடராக இருந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வந்து அவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அவங்க அத்தனை சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ண முடியும் என்னால்.
வாஸ்து ஜோதிடர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் தெரியும், ஒரு வேளை இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அவங்க சந்தேகம் யாரை போய் கேட்குறதுன்னு தெரியாதுப்பாங்க. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுவேன். எவ்வளோ சந்தேகமான வச்சுக்கோங்க, எத்தனை வாஸ்து ஜோசியில் சந்தேகம் இருந்தாலும் அத்தனையும் சொல்லி தருவேன். இங்கே பிளான் போட்டு அந்த ஒரு போர்டுன்னு போட்டால் பிளான் போட்டு இப்படி தான் போடணும்னு சொல்லி சொல்கிற பாட்டி வாஸ்து. இந்த உங்களுக்கெல்லாம் வாஸ்து சொல்லித்தர அத்தனை கலையும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. வாஸ்து வேணும்னு சொல்கிறவங்க அடிப்படை சொல்லித்தரேன். ஒரு 10 நாள் ஹோம் ஒர்க் பண்ணி பின்னாடி உயர்நிலை சொல்லித்தரேன். தடுமாற்றமின்றி வாஸ்து சொல்லித்தாங்க. வாழ்க்கையில் ஜோதிடத்தை கேட்ச் பண்ணி மேலே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒன்று வாய்ப்பு உருவாக்கி தரேன். நம்முடைய பேச்சையும் ஒரு இதாக நினச்சி நீங்கள் இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வளமும் எல்லா நலமும் என்னுடைய குருநாதருக்கு கொடுக்கட்டும்னு சொல்லி நிறைய பேரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ளேன். நன்றி. என்னுடைய நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. யாருக்காவது வாஸ்து வேணும்னு சொன்னால், என் பேர் ராமு, நான் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்துருக்கிறேன். எழுதி வைங்க, நம்பர் சொல்லுங்கள். இப்போ நம்பர் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வகுப்பு வேணும் அப்படி சொல்லி கேட்டால் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் உங்களோட சேர்ந்து இந்த ஏழை ஜோதிடராக இருந்தால் நீங்கள் செலவு பண்ணி அவருக்கு அந்த கலை கற்றுக் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன், உருவாக்கி தந்துடுறேன். வாழ்க்கையில் பணம் சேர்த்தணும் இல்லையா, அந்த கலையில் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கலாம். ஒரு ஏழை ஜோதிடர் இருந்தால் நீங்கள் யாருக்காவது தான தர்மம் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஜோசிக்காரை கூட்டின்னு வந்து என்னுடைய வகுப்பில் சேர்த்துங்க. 2 வகுப்பு சொல்லித்தரேன். பணக்காரனாக வாழ்கிறதுக்கு நான் வாய்ப்பு உருவாக்கி தரேன். சரிண்ணா? நம்பர் எழுதி வச்சுங்களா? 965 90 எழுதிட்டீங்களா? 965 99 55 493 493. ஐயா யார் ஐயா எழுத இருக்கிறீங்களா? நம்பர் எழுதிட்டீங்களா? எப்போ ஃபோன் பண்ணாலும் பதில் சொல்லுவேன். தினமும் வாஸ்து பார்க்குங்க. ஒரு நாளைக்கு 4-5 வாஸ்து பார்க்குறேங்க. இப்போ உங்களோட அதிகம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு என்ன வருத்தப்பட வேண்டாம். எனக்கு கொஞ்சம் நான் ஒரு 17,000 வீட்டு பார்த்தனால கொஞ்சம் தலைகரும் நம்ம கொஞ்சம் சேர்த்து நிறையா பார்த்துருங்களா அப்படின்னு ஒரு எண்ணம். ஐயா உங்களோட கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் வருத்தம் இல்லை. இந்த வாஸ்து ஜோசிகாருக்கு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். வாஸ்து அவங்க நிறைய சந்தேகம் வச்சுருக்குவாங்க. இந்த யாராவது நம்ம இந்த ஜோசியத்திலே நான் வாழ்கிறேங்க, நாங்கள் ஒரு ரூம் போட்டு ஜோசியை நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்லி போர்டு போட்டு வச்சுக்குவாங்கல்ல, ஜோதிடர் அப்படி பேரை போட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வாங்க உங்கள் வாழ்க்கையில் வேறு கட்டத்துக்கு கொண்டு போய் விட்றேன் நான். சரிண்ணா? நன்றி. மிக